ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏபி குக்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். உளுந்து களியும் உளுந்த வடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து களிக்கு 1 கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணி, 1/2 கப் கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணியை குக்கரில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணியை கருப்பட்டி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அதுவுமே கொதிச்சு வரும்போது எடுத்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கட்டி எதுவும் வராமல் உளுந்து களி ரெடி ஆயிரும். இதுக்கு காம்பினேஷன்னாக உளுந்த வடை தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ருக்கேன், அது முன்னாடி சாப்பிட்டதில்ல. உளுந்த மாவு ரெடி பண்ணும்போது ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா சாஃப்டாக வரும் வடை. மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பரு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா இஞ்சி இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உளுந்த வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா அத்தை இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். வடிவேல் பட டைலாக் மாதிரி மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி கை மட்டும்தான் வேலை செய்யுது, மாவு அசைவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. சரி வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த விபரீதம் சொல்லிட்டு நீங்களே போட்டுருங்கன்னு விட்டுட்டேன். அவ்வளோதான், எனக்கு அடுத்து வரல, சீக்கிரமாகவே கற்றுக்குவேன். ஆனால் சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க. வடையை கம்மி பண்ணிவிட்டு களி நிறைய சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.